Hello friends, welcome to Joyful Homemaking. நம்மளோட சேனல்ல சில டிப்ஸை தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னிட்டு. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்க் அடியில இப்போ பாருங்க, நான் இது சிங்கோட கீழே பேஸ். இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம எதுவும் இதில் ஸ்டோர்லாம் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஹூக்ஸை ஹேங் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்டீலில் தாங்க வாங்கி போட்டிருக்கேன். மேலே வந்து ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க, அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது. இந்த மாதிரி டோர் ஓப்பனில் அப்புறம் உள்ள ஸ்பேஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் இதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து பின்னாடி டபுள் ஸ்டிக் போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப வெயிட்டான திங்ஸை மாட்ட முடியாது. ஆனால் இந்த ஸ்டீலில் வந்து நல்லா வெயிட்டான திங்ஸை மாட்டலாம். நான் இது வந்து தோசை பேன், தவா இதெல்லாம் மாட்டுறதுக்காக தான் மாட்டியிருக்கேன். இப்போ தோசை தவாவை மாட்டுறேன். இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டும் தாங்குது. இந்த பக்கம் மாட்டுற தோசை தவாவை பாருங்கள். இது வந்து இரும்பு, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆனால் இதில் கூட நல்லா க்ரிப்பாக நிற்குது. நான் இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிப்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிங்க்கு கீழே வந்து ஸ்பேஸ் நம்ம இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இது பேன். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது டிப்ஸை பார்த்துடலாம். அடுத்த டிப்ஸ் வந்து பூண்டை வச்சுதாங்க. வீட்டில் நீங்கள் பூண்டெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நாள் வச்சா அது வந்து சொத்தையாக ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல வந்து சொத்தையாகி அந்த பூண்டே ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெளியே பார்க்க நல்லாயிருக்கும், பட் உள்ளே உரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பூண்டை ஒரு பல்லாக எடுத்துருங்க தனித்தனியாக. இப்போ இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பூண்டை தனித்தனியாக பிரித்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்து நடுவில் இருக்க அந்த குச்சை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் பூண்டு கெடாத இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து சுகரில் எறும்பு வர ஆரம்பிக்கும். எங்கள் வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி எறும்பு வராத இருக்க நான் வந்து ஒரு 4-5 ஏலக்காவை கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதனோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது எறும்பு வரத்தை தவிர்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராகி மாவு. இது வந்து ரெட் சில்லி பவுடர். ஸோ இதுலேயும் பூச்சி வரும். இந்த குட்டி குட்டியாக ஒரு பூச்சி வரும் இல்லைங்களா, அதை தவிர்க்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்துலேயும் சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ராகி மாவுன்ட்டு இல்லை, நீங்கள் வீட் ஃப்ளோர்லேயோ ரைஸ் ஃப்ளோர்லேயோ எதில் வேணாலும் இந்த மாதிரி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பூச்சி வரத்தை தவிர்க்கலாம். அரைக்கும் போதே கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போது வழவழப்பு வரும். அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ வெண்டைக்காவை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு துணியில் நல்லா தொடச்சி வச்சுடுங்க. அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. நீங்கள் அடுத்த நாள் செய்கிறீங்களோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் செய்கிறீங்களோ இதை வெளியே வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் டே ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, வெளியே தான் வச்சு செய்யணும். இன்னும் ஒரு நாள் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாத வரும், வழவழப்பு தன்மையை குறைச்சிடும். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசாக வாங்கின பாத்திரத்தெல்லாம் உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்திருக்கும். இந்த ஸ்டிக்கரை எப்படி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்படியே இதை எடுத்திங்கன்னா வராது. அதே மாதிரி பாதி ஒட்டிட்டு பாதி அதிலே இருக்கும், கம்மெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். நம்மளால் உடனே யூஸ் பண்ண முடியாது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதனோட கம்மெல்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸில் ஆன் பண்ணிவிட்டு அதில் அந்த ஸ்டிக்கருக்கு நேராக
ஒரு 2 or 3 minutes காமிங்க. காமிச்சிட்ட பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் நல்லாவே வந்துடும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்டிக்கரோட பேஸ்ட் கூட அதில் இருக்காதுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்துடுச்சு. இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். தோரம்பருப்பு வந்து நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க, உடனே வேணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் தோரம்பருப்பை அப்படியே போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு வந்து குழஞ்சி வேணும் அப்படின்றதுனால இது கூட வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதேமாரி குழஞ்சி வரும். இப்போ வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காவை தான் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். இதை வந்து பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கீழே வந்து டிஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரை அடியில் நல்லா போட்டுருங்க. இது மேலே முருங்கைக்காவெல்லாம் எடுத்து அடுக்கிக்கலாம். உங்ககிட்ட கவர் இருக்குது, ஜிப் கவர் இருக்குது அப்படின்னா கூட அதில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஒரு சிலர் ஃப்ரீசர் உள்ளே விற்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணியில் எடுத்து போட்டால் அப்படியே இருக்கும் அப்படின்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கனாலும் ஸ்பாயில் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் அடுக்கிட்டு இது மேலேயும் டிஷ்யூவை வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் பாக்ஸை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் இது வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் 1 வீக் கூட கழித்து யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பட்ஸோட பாக்ஸ் தான், வேஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்டர் பாட்டில் வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில், அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவில் ஒரு ஆஃப் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பாருங்கள், நான் இந்த சைஸ்க்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கிச்சனில் இருக்க ஆயிலோ வைக்கலாம், இல்லைன்னா நம்ம தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அதை கூட இது உள்ளே வச்சுட்டிங்கன்னா நம்ம இப்போ வைக்கிற இடத்துல கீழே ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகாத இருக்கும். ஸோ உங்களுக்கு எண்ணெய் லீக்கேஜ் ஆச்சுன்னா கூட இது உள்ளேயே ஸ்டோர் ஆகிடும், கீழே ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.